இந்த 2 சாவிகளையும் டிசைன் பண்ண அந்த ஜீனியஸ நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கிற இந்த 2 சாவிகளையும் எப்படி புத்திசாலித்தனமா பிரிக்கிறதுன்னு பாப்போமா? வலது பக்கம் இருக்கிற சாவியில ஒரு சின்ன பள்ளம் இருக்கிறதால எதையும் யோசிக்காம சும்மா முரட்டுத்தனமா வெளில இழுத்தா இது கண்டிப்பா வராது. வழக்கமான லாஜிக் படி யோசிச்சா எல்லாரும் இந்த வழியா தான் சாவி வெளில வரும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அப்படி நினைச்சா அது முற்றிலும் தப்பு. இத நல்லா உத்து பாருங்க. சாவிய இந்த பக்கமா நகர்த்தும் போது அது லாக் ஆகி நிக்குமே தவிர வெளில வராது. ஏன்னா இத டிசைன் பண்ணவர் நாம ஏமாறணுன்றதுக்காகவே ஏகப்பட்ட பொறிகளை வச்சிருக்கிறாரு. இந்த சாவியை ரிலீஸ் பண்ணணும்னா நீங்க பல தடைகளை தாண்டி அதை இடது பக்கமா கொண்டு வரணும். அதனால இது வராதுன்னு உடனே நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இதோட சிமெட்ரிக். முதல்ல சாவியை எடுத்து அப்படியே வலது பக்கமா 180 டிகிரி திருப்புங்க. ஆனா இப்போ பாருங்க, திரும்பவும் ஒரு இடத்துல லாக் ஆகி நிக்கும். இங்கிருந்து பின்னாடி போனா மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிடுவோம். இப்போ என்ன பண்றது? இங்கதான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் சிந்தனை தேவை. இடது கையில இருக்கிற சாவிய அப்படியே தலைகீழா திருப்புங்க. அவ்வளோதான். இப்போ வலது சாவி எந்த ஒரு சிரமமும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா உள்ள நழுவி போகும். இப்போ நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இதுல இருக்கிற பள்ளங்களை நல்லா கவனிங்க. சிலது ஆழமாவும் சிலது ஆழம் கம்மியாவும் இருக்கும். இப்போ சாவிய இன்னொரு தடவை திருப்பி அத கரெக்டான பள்ளத்துக்குள்ள வழி காட்டணும். அப்படியே ஒரு முழிச்சு சுத்துனீங்கன்னா டக்குன்னு சாவி தனியா கழண்டு வெளியில வந்துடும். டிசைனர் வச்ச பொறி எல்லாத்தையும் உடைச்சு சாவிய வெளில எடுத்தாச்சு.